வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கோஸ் வச்சு ஒரு போண்டா செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாதி கோஸ் எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட ஒரு 5 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை கை வச்சு நல்லா பிசைஞ்சால் நல்லா உதிரியாக வரும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் கார மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணிக்கு பதில் பாலை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தெளித்து உதிரி பதமாக போண்டா செய்கிற அளவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு வச்ச மாவை டீ கடையில் சுடுற மாதிரி மாவை அள்ளி அப்படியே போண்டா மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பால் ஊற்றி பிசைஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கூடுதலாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் போண்டா மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பகடா மாதிரி மிச்ச மாவை போட்டுக்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.